வணக்கம். சட்டசபையில் பயந்து ஓடிய உதயநிதி அதிர்ச்சியில் திமுகவின் தொண்டர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சட்டசபை கூட்டத்தொடர் இன்று நடைபெற்றது. குறிப்பாக தமிழக மாணவர்கள், குழந்தைகள் போதை மருந்துகளை உட்கொண்டு தவறான வழியில் செல்வதும் அதனால் சட்ட ஒழுங்கு பாதிப்புகள் ஏற்படுவதும் கவன ஈர்ப்பு தீர்மானம் இன்று நடைபெற்றது. கோவையில் பாதிக்கப்பட்ட இளைஞன் அமுதன் அவர்களுக்காக இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் நடைபெற்றது. இதில் கடந்த 2021க்கு முன்னால் 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் போதை மருந்துகள் பயன்படுத்தி குறைபாடுகள் மற்றும் அதனால் சட்ட ஒழுங்கு சீர்கேடு இல்லாமல் தமிழகம் இருந்தது. பாதுகாப்பான தமிழகத்தை மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் செய்தார்கள் என்று தாவேகாவின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை சட்டப்பேரவையில் கூறியுள்ளார். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஜாபர் சாதிக் உள்ளிட்ட பலரால் தமிழ்நாட்டில் போதைகளுக்கு அடிமையாகி தவறான வழியில் திமுகவின் உறுப்பினர்களை 2.5 வயது குழந்தை என்று கூட பார்க்காமல் மிகவும் மோசமான முறையில் வன்கொடுமை செய்து அவர்கள் சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவானது என்பதையும், திமுகவின் ஆட்சியில் 2000, 4000, 6000 என்று ஒவ்வொரு ஆண்டுகளும் போதை மருந்துகளால் பாதிக்கப்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது என்றும், இது தமிழ்நாட்டில் எப்படி வந்தது, யாரால் வந்தது என்பது மக்கள் அனைவரும் அறிவோம். அதனால்தான் இன்றைக்கு ஆட்சி முழுமையாக மாற்றப்பட்டு நாங்கள் இந்த இடத்தில் இருக்கிறோம். எதிர்த்து கேள்வி கேட்க முடியாமல் திமுக அந்த பக்கம் அமர்ந்திருக்கிறது என்பதை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருப்பார். தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக திமுகவின் ஆட்சியில்தான் தமிழ்நாட்டில் மிகவும் மோசமான ஒரு சூழல், பழக்க வழக்கங்கள், சட்ட ஒழுங்கு முறைகேடு இருந்ததாக அமைச்சர் கூறிய அடுத்த நொடியே சட்டசபையில் பதிலளிக்க முடியாமல் பயந்து ஓடியுள்ளார் உதயநிதி அவர்கள். அதற்கு முன்னால் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் இந்த பழக்க வழக்கத்தினால் மாதம் கமிஷன் பெற்று அவர்களது கண்முன்னே இந்த பழக்க வழக்கங்கள் தமிழ்நாட்டிற்கு ஊடுருவதற்கு இவர்களே ஒரு காரணமாக இருந்தார்கள் என்பதையும் ஆதாரப்பூர்வமாக நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைமை இவ்வாறு மோசமாக மாறியுள்ளது என்றும், மக்களின் பயன்பாட்டிற்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் திமுக எந்த ஒரு சட்ட திட்டத்தையும் பின்பற்றவில்லை. மாறாக ஒவ்வொரு மாதமும் கமிஷன் சரியாக வருகிறதா என்பதை மட்டும்தான் திமுக பார்த்துள்ளதாக தற்பொழுது சட்டசபையில் வெடித்த கேள்வியின் பதிலால் திமுக தலைதெறித்து ஓடியுள்ளது என்பதையும் நம்மால் ஆதாரப்பூர்வமாக பார்க்க முடிகிறது. உண்மையான எதிர்க்கட்சியாக இருந்திருந்தால் திமுக அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும். வெளிநடப்பு செய்வது ஏன்? அதுவும் தாவேகா முதல் முறை சட்டமன்றத்தை எதிர்கொள்கிறது. முதல் முறை சட்டசபை என்ற காரணத்தினால் அவர்களிடம் மாற்றத்தை முழுமையாக அவர்களால் கொண்டு வர முடியும். இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், அதை மாற்றக்கூடிய அதிகாரம் எதிர்க்கட்சிக்கு அதிக அளவில் இருக்கிறது. ஆனால் தற்பொழுது முதல் தடவை முதல்வராக பொறுப்பேற்ற முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து உதயநிதி அவர்கள் பயந்து ஓடுகிறார் என்றால் நிச்சயம் அவருக்கு பின்னால் ஏதோ தவறு இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். உதயநிதி அவர்கள் யாரிடம் எவ்வளவு பணம் பெற்றார்? கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களில் இருந்துதான் தவறான பழக்க வழக்கங்கள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு அதை மாணவர்களும், குழந்தைகளும், பெண்களும் தவறான வழியில் செல்வதற்கு இதுவே காரணமாக அமைந்துள்ளது என்பதை ஆதாரத்துடன் முன்வைக்க போதிலும் கூட உதயநிதி அவர்களால் பதிலளிக்க முடியாமல் சட்டசபையில் இருந்து பயந்து ஓடியுள்ளார் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. திமுக இந்த முறை எதிர்க்கட்சியாக இருக்கலாம், அடுத்த முறை எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுக இழக்கக்கூடிய நிலைமை உருவாகும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? உதயநிதி அவர்களை மக்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை கூட உதயநிதி அவர்களால் கேட்க முடியவில்லை என்றால் அது எந்த விதத்தில் நியாயம்? மக்கள் எதிர்க்கட்சியாக திமுக இருக்கிறதா அல்லது அதிமுக இருக்கிறதா என்ற ஒரு குழப்பமும் தமிழக மக்களுக்கு உருவாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மக்கள் திமுக மக்களால் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு கட்சியாக தற்பொழுது முத்திரையை குத்திவிட்டார்கள். தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள பல்வேறு வழக்குகள் தாவேகா சிறப்பான
முயற்சிகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வேலை, 10 லட்சம் நிவாரணம் மற்றும் மாதம் 8000 ரூபாய் குடும்ப பெற்றோர்களுக்கு வழங்க உத்தரவுகளை முதல்வர் விஜய் அவர்கள் பிறப்பித்துள்ளார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் போதை தடுப்புகளை முறையாக அதை கவனத்தில் கொண்டு வந்து அந்த துறைக்கு 250 கோடி வரைக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் திமுகவின் ஆட்சியில் துறைக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்று பார்த்தால் ஜீரோவாகத்தான் இருக்கிறது. காவல்துறைக்கு அந்த பணியை நேர்மறையாக செய்வதற்கான எந்த ஒரு முயற்சிகளையும் திமுக அரசு அப்பொழுது செயல்படுத்தவில்லை. மக்கள் இதன் மூலம் பாதிப்புகளை உள்ளாக்கியுள்ளார்கள் என்பதையும் நம்மால் இதன் மூலம் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான ஒரு தோல்வியை அடைந்ததற்கு தமிழக இளைஞர்கள் செய்த மாற்றம்தான். தமிழ்நாட்டில் 100% போதை இல்லாத தமிழகமாக மாற்ற வேண்டும் என்றால் அது முதல்வர் விஜய் அவர்களால் தான் முடியும் என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் இதன் மூலம் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த தேர்தல். இந்த தேர்தலில் நிச்சயம் தமிழ்நாட்டில் மிகவும் மோசமான திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அனைத்தையும் நாங்கள் முழுமையாக கூண்டோடு அதை ஒழிக்கக்கூடிய வகையில் தாவேக அரசு எப்பொழுதுமே செயல்படும் என்று அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் முழுமையான பதிலுக்கு விளக்கம் அளிக்க முடியாமல் திமுகவின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சட்டசபையிலிருந்து தெரித்து ஓடிய நிகழ்வுகளும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் இனி ஒருபோதும் திமுகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதையும் இதன் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு அவமானமாகவும் தற்பொழுது அமைந்துள்ளது. ஏனென்றால் உதயநிதி அவர்களது நெருங்கிய நண்பர்கள்தான் ஜாபர் சாதிக், ரித்தீஸ் போன்றவர்கள். கடந்த காலத்தில் ஜாபர் சாதிக் அவர்கள் டெல்லி காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுகவின் ஆட்சியில் மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். திமுகவின் ஆட்சியில் மக்கள் திமுக வேண்டாம் என்று கூறிதான் தற்பொழுது மாற்றத்தை எதிர்நோக்கி திமுக இல்லாத ஒரு அரசியலை உருவாக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலோடு எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும். உதயநிதி சிறந்த அரசியல் கட்சி தலைவர் இல்லை, ஏனென்றால் அவர் மக்களுக்கான ஆதரவாக குரல் எழுப்பவில்லை என்ற தகவலையும் இதன் மூலம் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு இடையூறாக கடந்த காலத்தில் திமுக வளர்ச்சியடைய வேண்டும் என்று இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை செய்யவில்லை. மாதம் கமிஷன் வருகிறதா, அதன் மூலம் கல்யாண மண்டபம் போன்றவைகளை கட்டுகிறோமா என்பதைத்தான் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செய்தார்கள் என்பதையும் தற்பொழுது தாவேகாவின் அமைச்சர்கள் ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளனர். சட்டசபையிலிருந்து ஓடிய உதயநிதி அவர்களை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.